ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, சம்மர் டைமில் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான குளிர்ச்சி தரக்கூடிய தேங்காய் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மதிய டைமில் நல்லா சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் அப்படின்னா வீட்டில் தேங்காய் இருந்தால் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நட்ஸு ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 போல் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து பிஸ்தா 10 சேர்த்துக்கோங்க. கூடவே 5லேருந்து 6 கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா ஊறி வந்திருக்கு. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா பாதாமில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு, அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேங்காய் உடைக்கும் போது எடுத்துருங்க தேங்காய் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஊற வச்சுருந்தா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஜன்னி வச்சுட்டு நம்ம தேங்காய் அரைச்சிருந்தோம் பாருங்கள், அதை சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிடைக்கிற தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம இதில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருப்போம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம அரைச்ச தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 1 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம 2வது தேங்காய் பாலும் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரியே நம்ம தேங்காய் பால் முன்னாடி எடுத்தோம் பாருங்கள், அது மாதிரியே கரண்டி வச்சு நல்லா அழுத்திட்டு தேங்காய் பால் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. தேங்காய் பால் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இந்த சக்கையெல்லாம் நமக்கு தேவைப்படாது, இதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நட்ஸ் எல்லாம் ஊற வச்சு அரைச்சிருந்தோம் பாருங்கள், அதையும் சேர்த்துட்டு உங்களோட இனிப்பு சுவைக்கு தகுந்தாப்பில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போது பல்ஸ் மோடில் ஒரு 10 செகண்டுக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் பால் மில்க் ஷேக் சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷிங்காக கொஞ்சமாக துருவின பிஸ்தாவும் குங்குமப்பூவும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலில் உங்களுக்கே தெரியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வாரத்தில் ஒரு 2-3 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வயிற்றுப்புண் வாய்ப்புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. இந்த சம்மருக்கு இந்த மில்க் ஷேக்கை ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.